ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்டி இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூணார் போன விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது காலையில் பிளான் பண்ணி ஈவினிங் போன ட்ரிப்பு தான், பெருசாக பிளான் எல்லாம் கிடையாது. நாங்கள் கோயம்புத்தூர் போய் போகிற மாதிரி தான் பிளானு. நான் போகிற டோல்கேட்டில் தான் நான் ஏறுவேன், அவங்கெல்லாம் கோயம்பேடில் ஏறிடுவாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே டோல்கேட் ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அப்படியே பஸ்ஸும் வந்துச்சு. இவங்கெல்லாம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக கடைசி நிமிஷத்தில் ஒருத்தவங்க வீட்டில் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸில் நிப்பாட்டினாங்க. அங்கே குரங்கெல்லாம் இருந்துச்சு, அதை வீடியோ எடுத்துகிட்டு ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டோம். காலையில் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் மூணார் பஸ்ஸு நிற்கிற பிளேஸுக்கு போனோம். ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே பஸ்ஸில் ஏறினோம். போகிறப்போ இருக்கிற வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பஸ்ஸில் போகும்போதே பயங்கர வாமிட் எல்லாருக்கும். எப்படியோ ஒரு வழியாக போய் மூணார் சேர்ந்துட்டோம். நாங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கேட்டாங்க, கார் ஏதாவது பார்க்குறீங்களா போகிறதுக்கு அப்படின்ட்டு. அந்த அண்ணா தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த காட்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு, வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பழைய காட்டேஜ் மாதிரி இருந்துச்சு உள்ளாடி, ஆனால் ஓகே நல்லா இருந்துச்சு. இதோ இவனுங்க தான் இவன் பேர் ஹனி, இன்னொருத்த பேர் ப்ரூனோ. இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க அங்கே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்படி இவனுங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு பயங்கர மழை பெஞ்சிச்சு. ஒரு 3 மணி அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு முடிச்சோடனே திரும்பவும் இவனுங்க வந்தானுங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கேம்ப் ஃபயர் சொல்லியிருந்தோம். அப்புறம் அன்றைக்கி தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் பர்த்டே. சர்ப்ரைஸாக அவளுக்கு கேக் கட் பண்ணலான்னு கேக்கெல்லாம் வாங்கிட்டு சொன்னோம். ஆனால் சர்ப்ரைஸே கிடையாது, அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இவனுங்க வேறு அடிக்கடி நெருப்பு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, தீ ஏதாவது பட்டுருமா அப்படின்ட்டு. இவனுங்களை தள்ளி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் ஈவினிங் நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் சரின்ட்டு சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு முந்தா நேற்று அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு சுற்றி பார்க்க போனோம். கொஞ்சம் தூரம் சுற்றினோம். ஆக்சுவலாக இது 3500 எங்ககிட்ட வாங்கினாங்க. முந்தா நேற்று கொஞ்ச நேரம் போகிறதுக்கு 500 வாங்குறாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. அங்கே போயிட்டு சஃபாரி ட்ரைவ் எடுத்தோம். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டாங்க. 4000 வாங்கி அவங்க காமிச்ச பிளேஸ் என்னமோ 4 பிளேஸ் தான், ஆனால் அவங்க எங்ககிட்ட சொல்லி கூப்பிட்டு போனது 7 பிளேஸு. இந்த மாதிரி ரொம்ப ஸ்கேம் பண்ணாங்க. அதை நாங்கள் போய் கேட்டோம், அதுக்கு அவங்க எந்த ஆன்சருமே பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க சொன்னது 4 hours இருக்கும் இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்குன்ட்டு. ஆனால் அவங்க 2 hours முன்னாடியே எங்களை கொண்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. அதில் நாங்கள் கேட்டும்போது அவங்க பெருசாக எதுவுமே மைண்ட் பண்ணல. சரி நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் ஒரு பிளேஸாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் இது 2வது பிளேஸ் கூட்டிகிட்டு போனாங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கேயுமே வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் கார்லேயே வந்து அவங்க சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. டீ எஸ்டேட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபால்ஸுக்கு தான் போனோம். அங்கே குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பெருசாக அங்கே தண்ணியெல்லாம் இல்லை. நாங்கள் போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு குளிக்கிற நேரத்துலேயே பயங்கரமாக மழை வந்துச்சு. அதனால சீக்கிரமாக ஏறி வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா 6 மணிக்கு பஸ் இருக்கிறனால ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லோரும் கிளம்பி வந்தோம். இதில் வேறு ஈவினிங் வேறு பயங்கர பசி வேறு எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக தண்ணியிலே ஆட்டோ போட்டுட்டு இருந்தோமா, சாப்பிடலை. அப்புறம் கடகடன்னு நாங்கள் சாப்பிடும்போதே வந்து பஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பஸ் வந்துச்சு வாங்கன்ட்டு. அதனால் சாப்பிட்டது பாதி சாப்பிடாதது பாதி அந்த மாதிரி பஸ் ஏற ஓடிட்டோம். இதோட இந்த விலாக் முடியுது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம்.